ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையில் எப்போ சார் வேலை வரும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி முழுமையான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் எப்போ சார் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட பிப்ரவரி 15ஆம் தேதி இதோட முடிவுகள் எல்லாமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, ஏன் சார் இன்ன வரைக்கும் எதுவுமே வெளியாகலை அப்படின்ட்டு கேட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இதுக்கெல்லாம் முடிவுகள் என்ன தான் நடக்குது, இந்த விற்பனையாளர் கட்டுநர்களுக்கான பதவி ஆனால் எப்போ சார் வரும் அப்படின்றலாம் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவுத்துறையிலேருந்து தாங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தரணும். கூட்டுறவுத்துறையில் என்னென்ன தான் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு தாங்க சொல்லலாம். மெரிட் லிஸ்ட் மற்றும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க இந்த வார இறுதிக்குள்ளே. வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கூட்டுறவுத்துறையிலேருந்து சார் பதிவாளர் சண்முகத்திலிருந்து இந்த செய்திகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி தகவல்கள் பெறப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறுந்தகவல் அதாவது எஸ்எம்எஸ் வருங்க. அந்த எஸ்எம்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி உங்களுக்கு வந்து பணி வந்திருக்கு, நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு குறுந்தகவல் வருங்க. இல்லை எனக்கு குறுந்தகவல் வரல அப்படின்னா, உங்களுக்கு டைரெக்டாகவே கால் பண்ணுவாங்க. அதாவது கால் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தது, நீங்கள் எக்ஸாம் எழுதுன மெரிட் லிஸ்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்திருக்குங்க, நீங்கள் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படியும் வரல அப்படின்னா, உங்களுக்கு வந்து தபால் மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே சரிபார்ப்பு எல்லாமே ரெடி பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சீனியர் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை வந்திருக்குங்க. அதாவது கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷனுக்கு ஒரு மாறுதலை தாங்க உங்கள் பதவி உயர்வு வந்திருக்குங்க. ஏற்கனவே கட்டுநராக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை வந்திருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேலை வாய்ப்புகள் உடனே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. முதற்கட்டமாக சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க எல்லாமே பரவிட்டு இருக்குங்க. பட் மெரிட் லிஸ்ட் மற்றும் செலெக்ஷன் லிஸ்ட் ஒரே டைமில் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அனைத்து மாவட்டத்திலும் வெளியிடப்படுங்க. பட் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, ஆனால் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.